மக்கள் தான் எங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தலைவர் துணிவிருந்தால் ஒரு தொகுதியில் நிற்கணும். சிபிஐ ஆபீசரை இவர் என்கொயரி பண்ண மாதிரி சிபிஐ ஆபீஸ்லேருந்து வெளியே வரப்ப கார்ல ஏறி நின்றுட்டு கையாட்டிட்டு சிபிஐ ஆபீசருக்கு கையாட்டிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்ப அவர் வீட்டில் ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி கையாட்டிட்டு வந்தாருன்னா என்ன நினைக்கிறீங்க? சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சிராஜா அவர்கள் சொன்ன போது நீங்க என்ன பண்ணீங்க, அது எப்படி ஜோசப் விஜய்னு சொல்லலாம் அப்படின்னு கத்திய அதே வாயி இன்னைக்கு வேட்பாளரை அனௌன்ஸ் பண்றப்ப என்ன சொல்றாரு? ஜோசப் விஜய் பெரம்பூர் ஜோசப் விஜய் காலர் விட்டு தூக்கி விட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு மக்களை தைரியமா சந்திக்கிறேன் பாத்தீங்களா, மக்களோட மக்களா பயணிக்கிறேன் பாத்தீங்களா. தெருவா போயிருக்கேன், எல்லா தெருக்களையும் மக்களுடைய இன்ப துன்பங்களில கலந்துருக்கேன். நான் போய் என்னுடைய உரிமையா கூப்பிடுவாங்க, அண்ணே எங்க அம்மா இறந்துட்டாங்க அண்ணே அப்படின்னு பொண்ணுவாங்க. எங்கடா எப்படா அண்ணா இப்படி இந்த வந்துட்டான்டான்னு சொல்லி எந்திரிச்சு போய் மாலை போடுவேன். அவர் வருவார பாடியை தான் தூக்கிட்டு போய் அவர்கிட்ட பனையூருக்கு போகணும். ஏற்கனவே எப்படி போனாங்கன்னு பார்த்தீங்க. பாடியை தூக்கிட்டு பனையூரில் போய் மாலை வாங்கிட்டு வரணும். ஏன்பா எவன் வந்துன்னா நான் பார்த்துக்கிறேன்பான்னு சொல்கிற மக்கள் என்ற உரிமையாக பேசுகிறாங்க. என்ன நீ போப்பா தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பெருமையாக எனக்கு மக்கள் மத்தியில் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை பார்த்துக்கணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த முறை திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த முறை அதே தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிறார். முனைவர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள். அவருடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பரபரப்பா அடுத்து ஃபீல்டுக்கு போக ரெடி ஆயிட்டீங்க. ஆமாம். முதலில் மின்னம்பலம் நிர்வாகத்திற்கும் மின்னம்பலம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய நேயர்களுக்கும் முதலிலே மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை மீண்டும் எனக்கு தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் மீண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருமங்கலம் விஜய், இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு மதுரை மாநாட்டில் பேசினார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இப்போ பெரம்பூர் விஜய், திருச்சி கிழக்கு விஜய் நேரடியாக களம் இறங்குகிறார் உங்கள் தொகுதியில். இது உங்களுக்கு சவாலா? அவர் இன்னொன்று சொன்னதை விட்டுட்டீங்களே, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய், இன்னொரு வீட்டில் இப்போ லேடிஸாக இருந்தால் விஜி அப்படின்னு சொன்னார். அதான் இன்னொரு எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்படிலாம் இருந்துச்சுன்னா வீடு நாசமாக போயிருந்தாங்க. சரியா? 2 தொகுதியில் நிற்கிறது எதை காட்டுகிறது? நீங்களே சொல்லுங்கள், எதை காட்டுகிறது? தோல்வியை தழுவப் போகிறார் என்கின்ற மனநிலையில் இருப்பதனால் தானே 2 தொகுதியில் நிற்கிறார். மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் தான் எங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தலைவர் துணிவிருந்தால் ஒரு தொகுதியில் நிற்கணும். இப்போ அவர் திருச்சி கிழக்கு இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியல. ஆனால் ஊடகங்களும் அவர் நினைத்து கொண்டிருப்பதாக எழுதப்படுகிற செயல்களும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு கிறிஸ்தவ வாக்குகளை பெறுவதற்காக வந்திருக்கிறார். ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் அந்த சமூகத்தை மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு எழுதி கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறது. அவர் வாயால் அவர் எதனால் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லலை. சரியா? ஆனால் இருந்தாலும் எப்படி அவர் நினைத்து கொண்டு இந்த தொகுதியை சார்ந்து நின்றாலும் இந்த தொகுதி மக்கள் சாதாரண மக்கள் அல்ல. படித்தவர்கள், பண்பாடு தெரிந்தவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் பண்பாடு தெரிந்தவர்கள், ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றவர்கள், தமிழ் பெண்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி, கல்லூரிகளும் பள்ளிகளும் நிறைந்த பகுதி, ஆன்மீக கோயில்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் நிறைந்த பகுதி, ஆன்மீக விழாக்கள் அதிகமாக ஏறெடுக்கிற பகுதி, மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் அமர்ந்திருக்கிற பகுதி. எனவே என் மக்களை பற்றி எனக்கு தெரியும். நான்
இந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலே பிறந்தவன், இந்த திருச்சி கிழக்கு பகுதியிலே வாழ்ந்தவன், ஒவ்வொரு தெருவாக வலம் வந்தவன், சிறு வயதிலிருந்து இந்த பகுதியினுடைய மக்களுடைய தேவைகளை அறிந்தவன், இங்கு ஏழை எளிய மாணவனாக இருந்து நானும் ஒரு சாதாரண தொழிலை செய்து நான் படிக்கிற காலத்தில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய மைக்கேல் ஐஸ்கிரீம் என்கின்ற ஒரு கடை, சாதாரண ஐஸ்கிரீம் கடை, அந்த கடையில் பணிபுரிந்து அதிலே வந்த வருமானத்தை வைத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு படித்தவன். அதுவும் பல்வேறு நிலைகளில் இருந்து இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். படித்து பட்டம் பெற்றவன், பிஹெச்டி பெற்றவன். அதனால் எனக்கு இந்த திருச்சி தொகுதியை பற்றி நன்றாக தெரியும். அவர் எந்த கணிப்பில் வருகிறார் என்று சொன்னால், நம் ஊடகங்கள் சொல்வது போன்று சமுதாயத்தை குறித்து, மதத்தை குறித்து இங்கு வருகிறார். நானும் அதே மதத்தை சார்ந்தவன் தான். அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து அவர் வருகிறார் என்று சொன்னால் 20 வருட காலமாக கிறிஸ்தவ மக்களுக்காக, தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக குரல் எழுப்பியவன். ஒரு தலைவர் நீங்கள் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு பலம் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ கிட்ட இருக்க குறைபாடு இருக்கணும், இவருக்கு பலமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பார். அதில் நின்னா நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல அவர் நினைக்கிறது வெறும் சமுதாய மக்கள் மட்டும் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே அதே சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இங்கே வர்றாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது குறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவருடைய பார்வையை அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்னுடைய பார்வையில் அவர் இந்த பர்பஸுக்காக வேண்டி வாரேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்களை முழுமையாக தருகிறேன். ஆனால் அவருடைய எந்த பார்வையில் அவர் வருகிறார், அவர் எந்த நோக்கத்திற்காக வருகிறார் என்பதையெல்லாம் மக்கள் அறிவார்கள். யாருடைய உந்து சக்தியினால் இங்கு நிற்க சொல்லியிருக்கிறார்களோ அதற்காக வருகிறாரா என்றும் தெரியவில்லை. இல்ல, அந்த சந்தேகத்தையும் சொல்லிடுங்க, மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க யாரோட உந்து சக்தி. உந்து சக்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெளிவா சொன்னா மக்கள் புரியும். அவர் குறிப்பாக என்னை பொறுத்தவரை, என் மக்கள் நம்புகிறதை பொறுத்தவரை, அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அனதர் பி டீம் தான். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏனென்றால் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வீட்டில் ரைடு பண்ணுறார். அதே ஐஆர்எஸ் அதிகாரி, இளம் ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் அந்த வேலை வாய்ப்பை திறந்து விட்டு அவருடைய மாநில கட்சியில், அதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் எப்படி சேர்ந்திருப்பார்? அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு? 10-15 வருடங்களாக அவரோடு பணிபுரிந்துட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் அந்த 2 வருடங்களில் எப்படி அவருடைய குடும்பத்தை ஒட்டியிருப்பார்? ஒரு அதிகாரி எப்படி குடும்பத்தை, அந்த மாதம் வருகிற சம்பளத்தை வைத்து தான் ஓட்டுவார், அவர் குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் இவர் கட்சியில் சேர்ந்து மாதம் அங்கே ஏதாவது சம்பளம் வாங்குறாரா? மக்கள் பணி ஆற்றுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி அவர் குடும்பத்தை கவனிக்கிறார்? அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன? அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இல்லை, நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் நல்ல மக்கள் பார்வையில் பாருங்கள். ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா சிஆர்பிபி போலீஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, அவர் என்னமோ சிபிஐ ஆஃபீஸில் போய் சிபிஐ ஆஃபீஸரை இவர் என்கொயரி பண்ண மாதிரி சிபிஐ ஆஃபீஸிலேருந்து வெளியே வரப்ப காரில் ஏறி நின்றுட்டு கையாட்டிட்டு, சிபிஐ ஆஃபீஸருக்கு கையாட்டிட்டு வர்றதுன்னா, இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி கூப்பிட்டான், அவர் வெளியே வரப்போ கையை ஆட்டிட்டு வந்தால் போலீஸ்காரன் விடுவானா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ அவர் வீட்டில் ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி கையாட்டிட்டு வந்தாருன்னா என்ன நினைக்கிறீங்க? அப்போ என்ன டீம்னு நினைக்க சொல்லுது? யாருடைய உந்து சக்தின்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அங்கே டெல்லிக்கு என்கொயரி கூப்பிட்றாங்க? என்ன காரணம்? சரி, அப்போ ஆர்எஸ்எஸோட பி டீம் தான் அவர் அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸோட பி டீமுக்காகவா உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எம்பியும் சரி, டேட்டா அனலிஸ்ட்டும் சரி பேசுனதும் ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ்காரர்கள் துடிச்சாங்க? அது அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட எல்லா இடங்களிலும் 1-2 பேர் அவருடைய கருத்துக்களை பரிமாறுவதை பற்றி நான் குறிப்பிட்டு பேசவில்லை. முடிவு என்ன ஆகிவிட்டது? அவருடைய கட்சி தலைமை என்ன ஆகிவிட்டது? அதெல்லாம் கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தது என்னன்னு. அதனால்
கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறது தான் முக்கியம் ஒழிய கட்சியில் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு போட்டதற்காக அவர்கள் பேசுவது கருத்துக்கள் எல்லாம் கட்சியினுடைய கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தானே முடிவினுடைய நிலைமை. அதனால் அதை பற்றி நம்ம தெளிவாக உள்ளே போகணும். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கூட்டணியிலே பல வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனம் ஒத்துதான் எங்களோடு இருந்து பல்வேறு அவருடைய கருத்துக்களையும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி அரவணைத்து செல்கிறார். குடும்பத்தில் இருக்க 4 பேர் அரவணைத்து செல்வது குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே 23 கட்சிகளை அரவணைத்து அவர்களுடைய திருப்தியையும் பார்த்து ஒவ்வொருத்தரையும் மன திருப்தியோடு அவர்களுக்கு வேண்டப்பட்ட எல்லா செயல்களையும் செய்கிறது எவ்வளவு தாயுள்ளத்தோடு எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செய்திருக்கிறார். அதை நீங்கள் பாராட்டலையே. கூப்பிட்டீங்களே மாநாட்டிலேயே நாங்கள் கூட்டணி வரலாம் இல்லவா அப்படிலாம் பேசுனீங்களே, என்னாச்சு? வந்தார்களா? உங்களை நம்பவில்லை. உங்களை நம்பவில்லை. ஒரே ஒரு கட்சியாவது, சின்ன ஒரு லெட்டர் போர்டு கட்சியாவது உங்களை பார்த்து வந்தாங்களா? இல்லை. ஏன்னா எல்லோரும் புரிந்து கொண்டது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்தவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகளையும் பிரிப்பதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள். ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பப்பட்ட பி டீம் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் எதற்காக ஜோசப் விஜய் என்று சொன்ன எச் ராஜா அவர்கள் சொன்னபோது நீங்கள் என்ன பண்ணீங்க? அது எப்படி ஜோசப் விஜய்னு சொல்லலாம் அப்படின்னு கத்திய அதே வாயி இன்னைக்கு வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாரு? ஜோசப் விஜய் அப்படின்னு 2 தடவை அழுத்தி திருத்தமாக அவர் மறுப்பு தெரிவிச்சாரா என்ன? ஹெச் ராஜா சொல்லும் போது அவருடைய கட்சி தோழர்கள் தெரிவிச்சாங்க. அவர் ஒன்றும் சொல்லல. அவர் பேர் என்னவோ அதை தான் இன்ன வரைக்கும் இருக்கிறார். இப்ப மட்டும் கையெழுத்து போடுறதே ஜோசப் விஜய் தானே போடுறாரு. இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? இப்போ மட்டும் என்ன சொன்னீங்க? இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, என்ன சொன்னீங்க? அங்கே ஒன்று காங்கிரஸில் உள்ள ஒருத்தர் கேட்குறாரு, அவர் ஒருத்தர் கேட்குறாருன்னு சொன்னீங்கல்ல. அப்போ அதே மாதிரி தான் அங்கே அதே தளத்துலேருந்து தாவக தளத்துலேருந்து ஜோசப் விஜய் என்று சொல்லி எங்களை குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னவங்க. உள்ளே இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்களுக்கும் ஒரு குழு தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது மட்டும் என்ன, அங்கே தொண்டர்கள் அவங்க பொறுப்பில் இருந்தவங்க தானே பேசுனாங்க. சரியா? அதனால் அந்த கருத்து அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இதுவும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். சரி, நீங்கள் சொன்னீங்களே கிறிஸ்தவ வாக்குகள் அந்த பிரிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் உடைய பி டீமாக அனுப்பப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இவ்வளவு நாளாக சிறுபான்மை பாதுகாவலராக திமுக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் விஜய் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாருன்னு நம்ம சொல்கிறோம்? இப்போ வந்த விஜயை நம்பி சிறுபான்மை மக்கள் போயிடுவாங்களா? எப்படி போவாங்க? நீங்க தானே சொன்னீங்க பிரிக்க அனுப்புறாங்க. பிரிக்கிறதுக்காண்டி அனுப்பப்பட்டவர் தான் சொன்னாங்க. அனுப்பப்பட்டிருக்கிறாருன்னா அவர் பிரிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் பிரிப்பாருன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க பிரிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க ஆர்எஸ்எஸ் ஆல அனுப்பப்பட்ட பி டீம் தான் சொல்லியிருக்கப்பட்டது ஒழிய அவர் பிரிப்பாருன்னு எப்ப சொல்லலையே. ஏன் அப்படின்னா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காலங்காலமாக என் பிணத்தின் மீது தாண்டி தான் என்னுடைய சிறுபான்மை மக்களை தொடணும்னு சொன்னவர் யாரு? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். நல்ல மறந்துட வேண்டாம். இந்த வார்த்தை யாராச்சும் சொல்லுவாங்க? எந்த தலைவராச்சும் சொல்லுவாங்களா? என்னை அடிச்சுட்டு தாண்டா அடுத்தது இந்த சிறுபான்மை மக்களை கை வைக்கணும்னு சொன்னது யாரு? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எப்படிலாம் காப்பாற்றிட்டு வராரு. நல்ல திருப்பரங்குன்றம் ஒரு எக்ஸாம்பிளாக தான். இதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு ஃபாதர் ஸ்டேன் சாமி மலை மக்களுக்காக குரல் கொடுத்து பல்வேறு சம்பவங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக இருந்தவர். அதற்காக அவரை யூஏபிஏ கருப்பு சட்டத்திலே கைது செய்து ஒரு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம, அவருடைய பார்க்கின்சன் வியாதியால் பாதிக்கப்பட்டவர், தண்ணி குடிக்கிறப்ப கையில் பாதி கிளாஸ் தண்ணி ஆட்டி பாதி கிளாஸை கீழே ஊற்றிறாரு. அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு கைதி ஒரு ஸ்ட்ரா எடுத்து கொடுத்தான். அந்த ஒரு காந்தியை அவன் அந்த கைதிக்கும் ஸ்டா கிடையாது, உனக்கும் ஸ்டா கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய உயிர் பிரிஞ்சதே யாரு? ஸ்டேன் சுவாமி. அவர் இறந்து விட்டார். அவருடைய அஸ்தி வந்துச்சு. முதல்ல அவரை கைது செய்தப்ப இந்தியாவிலேயே முதல் கண்டன குரல் எழுப்பியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்கின்ற பதவியில் இருந்தப்ப. அது மட்டும் இல்லை, அவருடைய அஸ்தியை கொடுத்தாங்க. பாடி கேட்டோம், எங்களுடைய முறைப்படி நாங்கள் பாடியை புதைப்போம் அப்படின்னு கேட்டோம். என்ன பண்ணாங்க? அப்படிலாம் முடியாது, இந்த கருப்பு சட்டத்தில் கைது பண்ண தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணால் அதை நாங்கள் எரித்து நாங்கள் இதாக தான் தருவோம்னு சொன்னாங்க. அஸ்தியாக தருவாங்க. அந்த அஸ்தி நம்மளுடைய லயோலா கல்லூரியில் வர வைக்க இருந்த பொழுது அங்கே எல்லாரும் மரியாதை செலுத்துவதற்காக அந்த அஸ்தி
இந்தியா முழுவதும் சென்னுச்சு. லயோலா கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்குன்னு நான் தான் முதலமைச்சர் அவரோட சொன்னோன்னே உடனே காலையிலே நேர கிளம்பி வந்து அஸ்திக்கு மரியாதை செலுத்தியவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அப்போது இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஒரே ஒரு கண்டன அறிக்கை. ஏன்? கிறிஸ்துமஸ் விழா 2025 என்ன நடந்துச்சு? ஏங்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி வித்தான்ங்கிறதுக்கெல்லாம் அடிச்சு நொறுக்குன வட மாநிலங்களில் நடந்துச்சு. ஒவ்வொரு மாலில் கிறிஸ்துமஸ் விழாவை உலகம் முழுவதும் மால்களில் மிகப்பெரிய டெக்கரேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக வச்சுருப்பாங்க. தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் குடில் குடிப்பாங்க. அதெல்லாம் அடித்து நொறுக்குனப்ப இதே கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்கள, கிறிஸ்தவர்னு அவர் ஏன் வந்து ஒரே ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல? அனுப்பப்பட்ட RSS வழி வாங்கி இதாயிருமேன்னு சொல்லி அவர் கண்டன குரல் எழுப்பல. சரி, இப்ப இதெல்லாத்தையுமே சிறுபான்மை மக்கள் இப்ப சீர்தூக்கி பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மையினருடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். சும்மா வந்து நாங்க சொல்லல, உங்களுக்கு என்னென்ன நிறைவேற்றி தந்திருக்காருன்னு நான் உங்களுக்கு பட்டியல் சொல்றேன். அதே மாதிரி சார், நீங்க பட்டியல் சொல்றதுக்கு முன்னாடி சிறுபான்மையினர் நலன் அப்படிங்கிற தலைப்புல போன முறை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுல பௌத்த மதத்தை தழுவிய தலித் மக்களுக்கு ஆதி திராவிடர் பெறுகிற அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் அளிக்கப்பட்டது போல் தலித் கிறிஸ்தவர்களும் ஆதி திராவிடர் பட்டியலில் இடம்பெறுவதற்கும் இது குறித்து நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் அமைந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கும் மத்திய அரசை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு போட்டீங்க. எத்தனை முறை வலியுறுத்திருக்கு? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? ஒன்று சொல்றேன். 64 வருட காலமாக தலித்து கிறிஸ்தவர்களுக்காக போராடி கொண்டிருக்கோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அது என்னமோ தெரில, அந்த வழக்கை மட்டும் உச்ச நீதிமன்றம் பார்க்க மாட்டேங்குது. ரொம்ப நெருக்கி கொண்டு போனோம்னா உடனே கமிஷன் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனும் என்ன பரிந்துரை கொடுத்துருக்கு? தலித்து கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மதம் மாறிய ஒரே காரணத்தினால் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை எந்த காலத்திலும் மாறவில்லை. எனவே அவர்களுக்கு இந்து தலித்துக்களுக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அதே சலுகைகள் கிறிஸ்தவ மதத்திற்கு தழுவிய சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் எழுதியிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட கமிஷன்கள், கிட்டத்தட்ட ஒரு 7-8 கமிஷன் பேர் சொல்லிடுவேன். ஆனால் அந்த கமிஷன்கள்லாம் போடப்பட்டு அவங்க எல்லா கமிஷன்களும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு தரல. ஒன்று இது. இந்த நீங்கள் கேட்குறீங்களே தலித் கிறிஸ்தவர்களுடைய இதுக்காக நாங்கள் வலியுறுத்தணும்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ முதலமைச்சர்களிடம் இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். ஏன்னா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்துவது தான் ஒரே ஒரு முறை, சரியா? ஆனால் பல்வேறு முதலமைச்சர்களிடம் வைத்த போதும் அதை வந்து பார்க்கிறோம், பரிசீலிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி தந்தார். அந்த தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்துகின்ற தீர்மானம் மேற்கு வங்கத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் நிறைவேற்றினாங்க. மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தபோது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் அவர் ரெட்டி அவர் இருந்தபோது அவரும் நிறைவேற்றி தந்திருக்கிறார். இந்த தீர்வுகள் எப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற காப்பிகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களிடம் கொண்டு போய் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒட்டுமொத்த யார் தெரியுமா இது எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினாங்க. அப்போ சட்டப்பேரவையில் நான் இருந்தேன். சட்டப்பேரவையில் அவங்க சட்டப்பேரவை உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வெளிநடப்பு செய்தாங்க எதிர்ப்பு தெரிவித்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் பாஜக அதை எதிர்க்கிறாங்க. ஆமா, நீங்க அதற்கான முன்னெடுப்பா அதுக்கு அடுத்து என்ன செஞ்சீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசை வலியுறுத்துவது தான் எங்களுடைய முறை. ஏன்னா இது ஒன்றிய அரசு தான் இதுக்கான தீர்வுகளை கொண்டு வர முடியுமே ஒழிய நாங்கள் மாநில அரசு கொண்டு வருவதுங்கிறது முறை அல்ல என்ன. ஆனாலும் மாநில அரசு பல்வேறு வழிகளிலே நம்மளுடைய தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இந்து தலித்துக்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்படுகிறதோ அதை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்கள் 3.5% இல்லைன்னா 4.6% உள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. யார்? தலித்து கிறிஸ்தவர்கள் கேட்டிருக்காங்க. ஒன்றிய அரசு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள்ட்ட கொண்டு போய் அதையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அவர் என்ன சொன்னார்னா,
இந்த நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கான பொருளாதார சமூக சீர்திருத்தம் கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக அதை கோர்ட்டு நிராகரிக்க முடியாது. அதனால் நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேங்கிறத முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. திராவிட மாடல் 2.0 நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி எடுக்கிற சமயத்தில் அந்த அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மற்றெல்லாம் ஆய்வுக்கு உட்படுகின்ற பொழுது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வழியாக அதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏற்கனவே வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. அந்த இதுவும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த பொருளாதார சூழ்நிலை வேணும் அப்படின்னு சொல்லி அதை நாங்க எடுக்க போறாங்க. அதனால அந்த நிச்சயமாக அது 2.0ல இதை நிறைவேற்றுவீங்க. கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அது கண்டினியூவேஷன்ல. சரி, அடுத்து மாநிலத்தில் சிறுபான்மையினர் கல்வி அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் பின்தங்கி உள்ள பகுதிகளில் குறிப்பாக சிறுபான்மை சமுதாய பெண்கள் பயனடையும் வகையில் சிறப்பு சலுகைகளுடன் கல்வி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இது எந்த வகையில எல்லாம் நமக்கு இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு சார், செயல்பாட்டுல இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது அரசு பள்ளிகளிலே காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சரியா? அரசு உதவி பெறுகின்ற சிறுபான்மை பள்ளிகளுக்கும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வலியுறுத்தினேன். நான் தான் வலியுறுத்தினேன். செஞ்சுக்கங்க. உடனே என்ன செய்தார்? விரிவுபடுத்தி தந்தார். இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்வி நிறுவனங்கள், சரியா, அது நாங்கள் போய் சொன்னோம். அந்த கல்வி நிறுவனங்களில் மாணவ சேர்க்கை என்பது குறைவாக இருக்கிறது. காரணம் என்னென்னா அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் பண்ணுறதுனால எங்களுடைய அரசு சிறுபான்மை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அங்கே போகிறாங்க. அதனால் எங்களுடைய பள்ளிகள் மூடப்படுகிற சூழ்நிலை வருதுன்னு சொன்னோன்னே அப்படியான்னு கேட்டுட்டு உடனடியாக அதை நிறைவேற்றி தந்து எந்த நாங்கள் குழுவினரோடு எங்களுடைய அருட்சகோதரிகள், பிஷப்மார்கள், அருட்தந்தையர்களோடு நாங்கள் சேர்ந்து நாங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட கேட்டபோது அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் யாரெல்லாம் கோரிக்கையை கேட்டாங்களோ அவர்களை அழைத்து கொண்டு இந்த திட்டம் விரிவாக்கப்படுகிற இடத்துல கூட்டிகிட்டு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வச்சு போய் அவர்களை பார்த்து உங்களுக்கு திட்டம் நிறைவேற்றிட்டேன் போதுமாமா அப்படின்னு சொல்லி அந்த அருட்சகோதரியை கேட்டபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. வேற என்ன வேணும்? கல்வி மேம்பாட்டுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த 1000 ரூபா ஸ்கீம் இருக்குல்ல, இந்த புதுமை பெண்ணும் அந்த மகளிர் எல்லாமே விரிவுபடுத்தியிருக்கோம். கிறிஸ்தவ மக்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தியிருக்கோம். அதை விட மெயினாக இந்த சிறுபான்மை பள்ளிகள் பாதிக்கப்பட்டதுன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தான் சிறுபான்மை பள்ளிகள் நடத்துகிறோன்னு ஒவ்வொரு வருடமும் போய் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் போய் வழக்கு தொடுத்து அங்கே கொடுக்கக்கூடிய டைரக்ஷனில் சிறுபான்மை பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் அப்படி கொடுப்பாங்க. அதன் வழியாக தான் இந்த கல்வி உதவித்தொகை மற்ற உதவித்தொகைகள் எல்லாம் கிடைக்கும். அப்படின்னா தான் சம்பளமும் கூட அரசு உதவி பெறுகிற பள்ளியில் மாணவர் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாரு? பெர்மனண்ட் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட். இப்போ லோயலா கல்லூரி இருக்குது, செல்லா மேரிஸ் இருக்குது, எங்களுடைய சென்ட் ஜோசப் கல்லூரி இருக்குது, ஜமால் முகமது கல்லூரி இருக்குது. அப்படின்னா அவர்கள் இனிமேல் வருடம் இல்லை 3 வருடத்திற்கு ஒரு தடவை மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேணாம். ஒரே தடவை அதுலேயும் ஆப்பில் லோட் பண்ணி இன்றைக்கி பல எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, டெட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்றம், அப்புறம் வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம், இப்படியே மாற்றி தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு வழக்குலையும். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்கு என்ன பண்ணுச்சு? அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் வேண்டும் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. அரசு உதவி பெறுகின்ற பள்ளி மாணவர் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு டெட் எக்ஸாம் வேண்டுமா வேணாமாங்கிறது உச்சநீதிமன்ற பெஞ்சு முடிவெடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் இது டெட் எக்ஸாம் வேண்டும்னு சொல்லி போட்ட உத்தரவின்படி என்ன பண்ணிட்டாங்க? ஜீவோ நம்பர் 300 நிறுத்தி வச்சுட்டாங்க. ஓகே, நிறுத்தி வச்சுட்டு எங்களுடைய ஆசிரியர்கள் மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளானாங்க. சம்பளம் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் பாதிப்பு. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா ஆசிரியர்கள் கிடச்சிருக்கு? கிட்டத்தட்ட
3615 ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் நியமனம் செல்லும் என்று இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறாங்க. டெட் எக்ஸாம் தேவையில்லை, 2024க்கு அப்புறம் தான் டெட் எக்ஸாம் தேவை, இது வரைக்கும் டெட் எக்ஸாம் தேவையில்லைன்னு இன்றைக்கி 3615 ஆசிரியர்களுக்கு தீர்வு கண்டிருக்கோம். தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்துவதற்கான திட்டங்கள், தமிழர் நலன் சார்ந்த திட்டங்கள் இப்படி போலாமே தேர்தல் அறிக்கையில். ஆனால் எதுக்கு இப்போ 8000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் இலவசம் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? களத்தில் பார்க்கும்போது இந்த அதிருப்திங்கிறத வச்சு தான், அந்த ஆன்டி இன்கம்பன்சி நான் சொல்கிற இந்த விஷயங்களை வச்சு தான் பிரச்சாரமே நடக்குது. இது எவ்வளவு தூரம் எடுபடும் நினைக்கிறீங்க? ஒரு எத்தனை % ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக? சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.